நம்மை காக்கின்ற திரௌபதி தாயிவளாம். கண் சிவந்தால் பல பாதகம் உண்டு என்றுரைப்பார். பக்தர்களே நாமும் அன்னையின் கண்களை கருமை இன்றியே துடைத்திடணும். அன்னை இவள் தோன்றும் பழைய நாட்களில் அன்பர்களே நாமும் தூய்மையுடன் அன்னையின் வேப்பிலை மஞ்சளுக்கு நாளும் தூய்மை பிரகாசம் காட்டிடணும். கூடாத பேய்களை விரட்டிடுவாள். சூனியக்காரர்கள் மொழிகள் பிதுங்கிட மூச்சை அடக்கிட யாகம் செய்வாள். வெட்டி எறிந்திடும் கண்ணுடையாள் இவள் வேதனை தீர்த்திடும் நெஞ்சுடையாள். கட்டுக்குடன் பின்னர் மீண்டும் பூசை வழிபாடுகள் இடம்பெற்று அங்கிருந்து சகாதேவன் சாஸ்திரத்தை அறிவிக்கின்ற வண்ணம் அவருக்குரிய மடை வைக்கப்பட்டு சகாதேவன் தன்னுடைய அங்கத்தினுடைய இந்த தீக்குழியினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, இந்த தீ பாய்வதற்கு உசிதமானதா என்ற பரிசோதனை முடிவுகளை எல்லாம் தருமரிடம் கொண்டு சேர்ப்பிப்பதற்காக அவர் தயாராக வருவார். அழகாக நின்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான அடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு புதிதாகவும் அடியவர்கள் வந்திருக்க கூடும். கோமிதிப்பு வைபவத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற அவாவோடு வந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்பதை எங்களுடைய அவா. எனவே அமைதியாக அமர்ந்திருந்து இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். என்னதான் எதுவாக சொன்னாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். சேர்த்து வைத்த அடியவர்கள் ஒரு புறமும், அங்கே தேவாதிகள் அகோரமான முறையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்புமிக்க அடியவர்களே, அன்னை திரௌபதி தாயவளினுடைய திருவருளை பெற வந்திருக்கின்ற நல்லடியார்களே, நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் காணக்கூடிய வகையிலே அந்த 2026ஆம் ஆண்டு பராப வருடத்திலே இந்த அன்னையினுடைய தீ மிதிப்பு நிகழ்வு சிறப்பாக அன்னையினுடைய வாசல் தலத்தில் இடம்பெற இருக்கின்றது. அங்கே தேவாதிகள், பஞ்சபாண்டவர்கள், நேர்த்தி வைத்த அடியவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தீக்குழியை வலம் வந்து ஆலயத்திற்குள் வருகை தந்தவுடன் சகாதேவன் தீக்குழி சம்பந்தமாக
பார்வையிட இருக்கின்றார். அதன் பின்னே திரௌபதி தாய் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அடியவர்கள் ஒரு புறமாக தற்பொழுது தீக்குழியினை வலம் வருகின்ற நிகழ்வு தீ மிதிப்பு நிகழ்வை கண்டுகளிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் நிகழ்வு அங்கே பாஞ்சாலி அரங்கிலே இருந்து அடியவர்கள் என இந்த வருடமும் புதிதாக இணைந்து கொண்ட அடியவர்கள் என்று 160க்கும் மேற்பட்ட அடியவர்கள் இந்த வருடமும் தீயிலே இறங்குவதற்காக தயாராகி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்க சைவமையடியார்களே, அன்னையினுடைய அருளும் அவளுடைய அற்புதங்களும் சொல்லிலே கூற முடியாது, வார்த்தைகளிலே அளவிட முடியாது, அவ்வளவு அதீத சக்தி வாய்ந்த சொல்ல மாநகரை உழந்தவது வாதையுற்றனரே தன்னை வைத்தே சூடு பெறவே மருகமனே சகுனி கயிறாயுருண்டான் இடமான ஓதனந்தானும் அப்போ அவன் தம்பி மாயவனும் அந்நேரமே மனமிரங்கு கூறறிய சாபமது தானளித்திடவே வேதமுயர் வீமனும் தண்டனையெடுத்தான் வறிய பார்த்தனும் மேன்மை வரு நறுவரும் தானதை விளக்க முல்லை நகை கூறலால் அப்போதெழுந்து மோது சமர் தண்ணீரே வீமனது கையால் கொல்ல விழுதுற்றாத நந்தனது மார்பில் கூறறிய கால் மிடித்தேனும் யானும் சொல்லறிய கூந்தலே மகாபாரதம் எனப்படுகின்ற இதிகாசத்திலே 18 நாள் போர்களையும் முடித்த பாண்டவர்கள் அன்னை திரௌபதி புடைசூழ தங்களுடைய புனித தன்மையினை எடுத்து எம்புகின்ற வகையிலே இந்த அக்கினி பிரவேசத்தினை மேற்கொண்டார்கள். பெருமாட்டியருடைய ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அன்பான கொள்ளுகின்ற அதே வேளை மற்றவர்களுடைய அந்த எத்தனை பேருக்கு எங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற எத்தனை பேருக்கு உதவி செய்தவர்களாவீர்கள். ஆகவே அன்பான அடியோர்களே, உங்களை போன்று இந்த பிரதேசம் எங்களிடம் இருந்து வந்திருக்கின்ற அத்தனை அந்த நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புமையடியார்களே, இந்த அறிவித்தலை நீங்கள் செயல்படுத்தி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு பல குழந்தைகளை வாரி வழங்கி இருக்கின்ற அம்பிகை வாறு பல சொல்லிக்கொண்டே போகக்கூடிய பல சிறப்புகளை இன்று இந்த தீயிலே இறங்க இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் காண இருக்கின்றீர்கள். எனவே அன்புமையடியார்களே, ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த அற்புத காட்சி நீங்கள் மாதுயில் தன்னையே நீயுரியும் என்ன மாயவனும் அந்நேரமே குழல் மாது துயில் ஒளியாமலேதான் கூறறிய சாபம் அது தானளித்திடவே வேதமுயர் வீமனும் தண்டதை எடுத்தார் மேவறிய பார்த்தனும் மெல்லெடுத்தனேதம் பாசமதில் பொன்னாடில
கொண்டாடப்படுகின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு இடம்பெறும் இன்று நம்முடைய அன்னையின் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற இந்த தீமிதிப்பு நிகழ்வானது திரௌபதி அம்மன் தனது வாழ்க்கையில் அனுபவித்த அவமானம், துன்பம், போராட்டமாகிய அனைத்தையும் வென்று இறுதியில் அறமும் நீதியும் வெற்றி பெற்றதன் அடையாளமாக போற்றப்படுகிறது. தீமிதிப்பு என்பது அறத்தின் வெற்றியை நினைவு கூறுகின்றது. அக்கினியின் வழியாக மனமும் வாழ்வும் தூய்மையடைவதை குறிக்கின்ற சடங்கு. அம்மனின் அருளில் முழு நம்பிக்கை வைப்பதன் வழிபாடு. பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் வழிபாடு என இந்த சடங்கு முறை இன்று விருந்திருக்கள் எமது அன்னையிடம் வேண்டுதல் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த அக்கினியிலே பிரவேசித்து தேயவள் காணுங்கள் அம்மை, பெரும் பித்துடையாளுங்கள் அம்மை என்று பாரதி கூறியது போல அந்த தேவாதிமார்களுடைய ஆக்ரோஷமான அன்னைக்கான அந்த பாதுகாப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இங்கே பண்டாரம் இருக்கின்ற நிகழ்வு எனது அன்னையினுடைய அந்த நம்பியானவர்களினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்புள்ள சிங்கத்தையுமே இங்கே போட்டிதாசா என்று அழைப்பார்கள். இங்கே அம்மனுக்குரிய அபிஷேகம் இடம்பெற்று அதனூடாக அம்மனுக்கு ஒப்படைக்கப்படுகின்ற அந்த வழிகாட்டி முறையே இங்கு காணப்படுகின்றது. இங்கு ஏனைய ஆலயங்களிலே இவ்வருடத்திற்கான தங்க நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே தருமர் பஞ்சம் ஒன்றிணைந்து தீக்குழியினுள் பண்டாரமிடுகின்ற நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கின்றது. தற்பொழுது ஆலயத்தினுள் பூசைகள் நடைபெற்று முடிந்ததும் சகாதேவனுடைய வரவு அங்கே இடம்பெற இருக்கின்றது. தீக்குழி தொடர்பான விவரங்களை எல்லாம் அறிந்து கொண்டு தீயிலே இறங்கலாமா இல்லையா என்கின்ற அந்த துல்லியமான தகவல்களை எல்லாம் அறிந்து கொண்டு இங்கே தருமரிடம் சொல்ல அனைத்து அடியவர்களும் தருமரோடு பஞ்சபாண்டவர்கள் குழு அதனோடு தேவாதிகள் என நேர்த்தி வைத்த அடியவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை எல்லாம் இந்த அன்னை என்ற நல்ல நம்பிக்கையோடு இங்கே தாயினோருக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு பின்னாலே இருக்கின்றவர்களும் அந்த தீ மிதிக்கின்ற நிகழ்வை கண்டுகளிப்பதற்கு வேண்டும் என உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அங்கே பாஞ்சாலி அரங்கிலே இருந்து தர்மியன் இப்போது இங்கே அந்த தீக்குழியினுடைய நிலைமையை சரிபார்க்க தொடர்பாகவும் தீக்குழி தொடர்பாகவும் நேரடியாக வர்ணனை தருவதன் தான் அந்த நாள் குறிக்கக்கூடியவர். துரியோதன ஆரியர்களுக்கு கூட நாள் குறித்து கொடுத்தவர் சகாதேவர். அந்த வகையிலே இந்த சாஸ்திரங்களில் வல்லவரான சகாதேவர் தான் இந்த பாரத போருக்கான நாள் கொடுத்து அந்த துரியோதன நாடுகளுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அந்த அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த யுத்தத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்காக அவர் மகாவிஷ்ணுவானவர் அங்கே அர்ஜுனனை தெரிகின்றார். அர்ஜுனர் ஆனவர் அந்த மகாபாரத போரிலே பகவத்கீதையை அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்துக்கு தந்தவர் மகாவிஷ்ணு. ஆகவே பகவத்கீதையை கேட்டு
அந்த கீதையினுடைய உபதேசத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து இந்த அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த யுத்தத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வுக்காக அவர் மகாவிஷ்ணுவானவர் அங்கே அர்ஜுனனை தெரிகின்றார். அர்ஜுனர் ஆனவர் அந்த மகாபாரத போரிலே பகவத்கீதையை அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்துக்கு தந்தவர் மகாவிஷ்ணு. ஆகவே பகவத்கீதையை கேட்டு அர்ஜுனன் தன்னுடைய அந்த கலங்கிய நிலையை, தளர்ந்த நிலையை அந்த கீதையினுடைய உபதேசத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து இந்த பாரதம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதற்கு அது நல்ல ஆதாரமாக இருக்கின்ற நண்பர்களே. தொடர்ந்து நாயகனின் தந்தை அன்னை பாஞ்சாலின் தாயினுடைய இறுதிநாள் திருச்சடங்கு நிகழ்வு அன்னையின் கண்ணார காண வேண்டும் என்று ஏராளம் மக்கள். அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பல காலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த அம்பாளுடைய திருவடிகளிலே அவர்கள் வீழ்ந்து வணங்கி அம்பாளாக இது மாறிய வேளையிலே இந்த கிராம மக்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே தான் ஓடி அந்த பாதார வித்தம் தொட்டு பாண்டவர்கள் அவரை வழிபட்டு இந்த தீயிலே இறங்குகின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு, அந்த மிதிக்கின்ற நிகழ்வுதான் தற்போது இடம்பெறுகின்றது. பாஞ்சாலி தாயேடி உத்தமி என்றும், ஆகவே நானே அந்த தீயிலே இறங்குகின்றேன் என்று அந்த கருவன் அந்த ஒப்புவிக்கின்ற அந்த நிகழ்வாகவே இந்த கருவன் தீப்பாகின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கின்றது. அடியவர்கள் கவனத்திற்கு அன்பான அடியவர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை தீமிதிப்பதற்காக மிகவும் கவனமாக என்பதை நன்கு அறிந்து ஒப்படையுங்கள். கடந்த காலங்களில் எல்லாம் சில வேளைகளில் யாரிடம் கொடுத்தோம் ஆலயத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஒப்படைத்த அதே அடியவரிடம் உங்களுடைய கண்டுகளிக்க கொடுத்து வைத்திருக்கின்ற நண்பர்களே, கடந்த காலங்களில் எல்லாம் இந்த வைபவத்தை காண்பதற்கு கூட எங்களுக்கு சில வேளைகளில் சந்தர்ப்பங்கள் இல்லாத காலங்களும் இருந்த நண்பர்களே. ஆனால் என்று அந்த சந்தர்ப்பம் அம்பாளுடைய திருவருளினாலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அம்பாள் எதை நினைக்கின்றாரோ அதுதான் நடைபெறும். எந்த நேரத்திலே அம்பாள் டிவியிலே இறங்க போகின்றார் என்பது அம்பாளுக்கு மட்டுங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் என்று. ஆகவே அம்பாள் எதை எந்த நேரத்திலே நடத்த வேண்டும் என்று அவள் எண்ணுகின்றாளோ அந்த நேரத்தில் அந்த வேளையில் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடைபெறும். இது எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவ்வாறு அம்பாளுடைய அந்த எண்ணம், அந்த சித்தம் எங்களோடு இருக்கின்ற பொழுதுதான் அந்த சந்தர்ப்பங்களை, அனுக்கிரகங்களை, அந்த பல சம்பவங்கள் நடந்தேறின. ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் இன்று அடைந்து எங்களுக்கு எல்லாம் அம்பாளுடைய திருவருள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்ற அந்த உன்னதமான எண்ணமும் அந்த அம்பாளுடைய சித்தமும் ஒருங்கே கூட பெற்றிருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பது. இதுவரையில் எனது விரிவுரையாளர்கள் இப்பொழுது
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்பிகை தீயிலே இடித்து ஆலயத்தை வந்தடைந்து கொண்டிருக்கின்றார். இடித்து வெளியேறும் வரை தயவு செய்து குறுக்கே செல்லாதீர்கள். தயவு செய்து குறுக்கே செல்லாதீர்கள். தயவு செய்து அந்த இடையூறு செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய அந்த வழிபாட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. பின்னர் உங்களுடைய குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஆலயத்துக்குள்ளே வாருங்கள். ஆலயத்திலே வழிமண்டபத்துக்குள்ளே வந்து நின்று உங்களுடைய நிகழ்கின்ற நேரம் வரைக்கும் தயவு செய்து பொறுமை காருங்கள். இறுதி அடியவர் தன்னையும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு. இந்த நெரிசலான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்ற அந்த அன்பர்களிடம் இந்த ஆணையாக நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் அன்பாளுடைய தீர்ப்பு வைவம் இறுதி அடியவர் தீர்வுக்கு உங்களுடைய சமைப்பு கல்வி உங்களுடைய அந்த காட்சிகளை நேரடியாக உங்களுக்கு தருவதற்காக பாஞ்சாலி அரங்கில் இருந்து அன்பர் ஏராளமான அடியவர்கள் இவரிடம் இந்த தீ மிதிப்பு நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஏராளமான அடியவர்கள் நேர்த்தி வைத்து தங்களுடைய நேர்த்தியெல்லாம் அன்னை பாஞ்சாலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தீயிலே இறங்கி அவ்வேறுமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும். சற்று நீங்கள் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களும் அந்த தீயிலே இறங்குகின்ற அந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்னை பாஞ்சாலி தாயினுடைய இறுதி நாள் நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இந்த நாளிலே அன்னையினுடைய திருவருள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்னையினுடைய திருவருள் கடாட்சத்தினை நாங்கள் பெற வந்திருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் அந்த நிகழ்வை கண்டு கழிப்பதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இருந்தளவிலே துரியோதனமப்போ ஏகமுடன் நீராடும் வேளை தனிலேதான் பொருந்து புகழ் புள்ளடுத்தே தருமர் வாழும் பூங்காவனத்ததில் கொண்டுதான் வரவே மருந்து புகழ் சோலை வாழ் தன்மெதருமப்பே வாய்த்ததொரு பார்த்தனிடமே உரைத்திடவே வருந்து கல்வில் வளைத்தே புல்விளைவே மன்னவனை நாடுதனில் மீள விட்டனரே தந்தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தநாதந்தனானா தந்தனதநாதனதநாதனதனானா தனநாதநாதந்தனா
மகந்தனானாம் மேளவும் தேதுரியதனப்போ மேபுவித்தாளமா முனிதனை அழைத்து மேல்புவியின் மேடிலே பூதமது தன்னை நீ மேவி ஐவர்தனையும் மதையும் என்ன காலமுகில் போகிறதை மாயனும் அறிந்த காலனை அழைத்த நீர் காணகமேகி தாழ்வராது வந்து உத்தமுடனே காணில் மானாய் வரவே காணவர்கள் காணதனே தன்னால் உரைத்தார் மாதலர்கள் போட்டு ஸ்ரீராம தன்னருளால் கஞ்சவர்கள் மீளவும் அழுந்தினிலிருந்து மேவலர்கள் மாளவே பாசுமனம் வாங்க விஜயனார் விமலறிந்த வசது புரிந்தார் அரிதவசியின் பெருமை அரணுமை அறிந்து போதரதாகவே வேடனிருந்து போமறிய பட்டியன தேயன்றுரைக்க போர் மலைய பெய்யவனை வில்லாளடிக்க பெரியதொரு தவசு புரிவானரையனப்பு புகழ் நோகு வானமதில் புறமழுத்திடவே அரியதொரு மலை மகளை மனதில் உறங்க அரகமய மேகத்தை தனையழைத்தனரே கனையழைத்திடவன் அமிழ்கையிலேதான் தகைமை பெருமை விளம் தேவிசையனுப்போ எனது தவசலையதே என்றவனும் நிற்க ஏக உருவாக வரும் மலர் தோவி அவன் அனைவுகள் மேவு சிவ பரமனும் தந்தாய் அரியதொரு பாசுபதமே அளித்தனரே பாசுபத கல்வியே பரமசிவனப்பும் பாரத முடி புலகையாழ்கவெனவே நான் பேசமடையாளும் மிராடடா சந்தான் சேரறிய முப்பிரமளித்ததிரு அம்மை நேசமுட நீரேற மக்கருளும் என்ன வரமளித்திட விஜயம் வந்து வரைதங்கு தோழமைய மகிமகனை தழுவி மனமகிழ்ந்தே அவர்கள் மனமோடிருந்தார் வளமான கானகன்றே நாடு தன்னில் வளமை சரி மச்சவள நாடதனையனுக பேசமடையாளும் மிராடடா சந்தான் செய்ய புகழ் விஜயனை நிறைவேறுமென்ன பாசமதில் முன்னாளில் அண்டனையவுத்த பண்பு சரி சாபமது நற்பேரு நேர்த்திகள் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும். அன்னை பாஞ்சாலி தாயே, அன்னை பாஞ்சாலி தாயே என்று தன்னுடைய பாதங்களை எல்லாம் தீக்குழியிலே பதித்து அங்கே ஆவேசத்தோடு ஆடி வருவதையெல்லாம் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் அன்னையினுடைய திருச்சடங்கின் போது அங்கே ஏராளமான அடியவர்கள், ஒவ்வொரு வருடமும் ஏராளமான அடியவர்கள் நேர்த்தி வைக்கின்றார்கள். அன்னை பாஞ்சாலி எங்களுடைய நேர்த்திகளை எல்லாம் தாயவள் நிறைவேற்றி தர வேண்டும். இந்த திருப்பழுகாம மண்ணிலே பன்னெடும் காலமாக கோயில் கொண்டு பாஞ்சாலி தாயவள் மாயவனின் தங்கை திரௌபதியின் தீ மிதிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான அடியவர்கள் அன்னையினுடைய திருக்கடாட்சத்தினை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்னை தீ மிதிக்கின்ற வேளை அன்னை பாஞ்சாலி தாயவள் ஆலயத்தில் இருந்து வெளியே வருகை தந்து அங்கே தீயிலே இறங்குகின்ற அடியவர்கள் எல்லாம் ஓடிவா மகனே என்று இருகரம் கூப்பி அழைக்கின்றது போன்றொரு காட்சி இடம்பெறும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதுபோன்று நேர்த்தி வைத்து அதேபோன்று தேவாதிகள் பஞ்ச பாண்டவர்கள் குழு நம்பியார் அது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அழைக்கின்றது போன்று அருமையாக இருந்தது அந்த தீமிதிப்பு நிகழ்வு. தொடர்ந்து வருங்கள். நன்றி ஆலயத்திற்கு வருகை வந்த அடியவர் ஒருவனுடைய மோட்டார் வாகன சிறப்பானது எங்களிடம் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. எனவே அந்த
அடியவர் ஒருவரினுடைய மோட்டார் வாகன திறப்பு எங்களிடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவரை வந்து இந்த மோட்டார் வாகன திறப்பினை பெற்று செல்லுமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். ஆமாம், கவரைஞன் அவர்கள் கூறியது போன்று அன்னையானவர் அங்கே தன் பக்தர்களை தன் பக்தர் ஈர்த்துக் கொண்டிருக்கின்றார். அன்னையை நெஞ்சிலே நிறுத்தி அன்னையா என்று அங்கே விரிவுகள் விரித்து அங்கே கூறிக்கொண்டிருக்க அந்த காட்சி தான் தற்பொழுது இங்கே பக்தர்களுடைய அந்த பக்தியினுடைய உச்சத்தினை நாங்கள் இங்கே கண்கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய சைவ மெய்யடியார்களை இந்த தருணத்திலே நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், தங்களையும் தங்களுடைய ஏராளமான தேவாதிகளையும் மோடி இந்த முறை நேர்த்து வைத்த அடியவளமானவர்கள் அந்த ஆகுதியினுடைய அகோரத்திலே அவர்களையும் மறந்து அகோரமாக அருளினுடைய உச்சத்தின் பிரபஞ்ச சக்தியினுடைய வெளிப்பாடாக இவர்களினுடைய இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இருக்கின்ற இந்த வைபவத்திலே ஏராளமான அடியவர்கள் துணை சூழ்ந்திருக்க அன்னையை சாட்சியாக மூல விக்கிரகத்திலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த சக்தியினுடைய ஒளி வாங்கியவராக அங்கே தீயிலே அவர்கள் கால் வைக்கின்ற பொழுது அந்த தீ அவர்களுக்கு எரிகின்ற அனலாக அவர்களுக்கு மாறாது அது பூமிக்கையாக மாறி அவர்களை நடக்க வைத்து அதிலே வெளிப்படுகின்ற சக்தியினுடைய அகோரத்திலே அவர்கள் இங்கே தாண்டவ ரூபத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்க அடியவர்களே, இவை அவர்களுடைய உணர்வுகளிலே இருந்து அன்னை வெளிப்படுத்துகின்ற சக்தி அது அவர்களுக்குள்ளே அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான அடியவர்கள் புடை சார்ந்திருக்கின்ற இந்த தருவாயிலே தங்களுடைய நேர்த்திகள், தங்களுடைய வேண்டுதல்கள், தங்களுடைய பிரார்த்தனைகள் யாவும் அன்னையினுடைய இந்த தாயினுடைய இந்த வாழ்வுக்குரிய தீப்பள்ளி சடங்கு மிகவும் உச்சி மேலிட அன்னையினுடைய அருள்பெருவாக ஊற்றி வெளிப்பட அடியவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் மல்க கதறியல எல்லோரும் தன்னுடைய குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தை அவர்கள் கதைகளை உண்மைக்க அப்படியான சக்தி வாய்ந்த அந்த பாஞ்சாலி தாயே போற்றி போற்றி. மட்டக்களப்பு திருப்பழுகாமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனாலய தீப்பள்ளைய சடங்கு விழா அங்கே பொதுவாக இருந்த தருமர் அவர்களை வழிநடாத்தி அம்மனுடைய உருவேற்றி அவர் தீயிலே முதன்மையாக நடந்து அங்கே அவரிடம் ஏராளமான அடியவர்கள் அங்கே ஆசீர்வாதம் வாங்குகின்ற நிகழ்வு மண்டபத்துக்குள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்க சைவ மெய்யடியார்களே, இன்றைய நாளிலே எல்லாம் வல்ல திரௌபதி தாயினுடைய இந்த தீப்பள்ளியை சடங்கு இறுதி தருவாயிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல திரௌபதி தாயினுடைய இந்த தீப்பள்ளியை சடங்கிலே அது உச்ச அற்புதமான பல சம்பாவசனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தாயினுடைய குழந்தைகள் அவர்களுடைய எல்லைகளை கடந்து அவர்களை மறந்து அந்த அகோர முகத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அதி அகோரமாக அந்த தீ வேறு ஆலயங்களில் எல்லாம் தீயை கட்டி தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டுதான் தீயிலே இறங்கி நடப்பார்கள். அப்படி இந்த தாயினுடைய தீக்குழியிலே எந்த விதமான கட்டுப்பாடுகளோ மந்திர உச்சாடனங்களோ எந்த விதமான மந்திர உச்சாடனங்களும் இல்லாமல் தாயே நீயே நிழலாகவும் ஒளியாகவும் கருத்தாகவும் இருக்கிறாய் என்ற எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை புனிதத்தை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்திரமான இந்த வேளையில் வீட்டிலிருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பெருமதியான கலவியான நேரங்கள் இங்கே கடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் வந்தோமாக இருந்தால் ஒவ்வொரு சக்தியினுடைய வெளிப்பாடு மன்னனுக்குள்ளே ஊக்கெடுக்க தொடங்கும். நாங்கள் எந்த நிலையிலே எந்த கெட்ட நிலையிலோ அல்லது எங்களை மறந்த எதிர்மறையான எண்ணாக மாறுவதற்கு இந்த தாய் சாட்சியாக காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கடந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான
அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் என்னை அழுது கொண்டிருக்கிறார்கள்.